பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி இத பத்தின 2வது பகுதி வீடியோங்க இது. நான் ஆல்ரெடி சொன்னேன் 2019, 20 அந்த டைம்ல தான் பிரபஞ்சத்த பத்தி ஈர்ப்பு பண்ணேன் அப்படின்னு. நெறைய ரிசல்ட் பார்த்தோன்னு. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு 2015ல நான் ஒரு விஷயத்த வந்து நெனச்சேன். அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதின்னா நம்ம வந்து உட்காந்து தியானம் அதாவது என்னென்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும், இமேஜினேஷன் பண்ணணும், அதெல்லாம் வந்து அஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபார்முலா அப்படிங்கிற மாரிலாம் நான் எதுவும் ஃபாலோ பண்ணலங்க. அ எல்லாமே அந்த வீடியோல வர்றது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி நானாவே வந்து ஒரு திங்கிங் பண்ணேன். அதாவது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஆழ் மனதில நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதுதான் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த கொடுக்குற அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்து மாறுபடுமே தவிர, கண்டிப்பா நம்ம கேட்டத கொடுத்துரும். அதில எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரூ. 1000ல ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எனக்கு ஒரு ரூ. 1000 வேணும் அப்படின்னு நான் கேட்டேன் பிரபஞ்சம்கிட்ட. தெளிவா கேட்டேன். அதாவது நம்ம வந்து ஒரு குழந்தை எப்படி ஒரு அடம் புடிச்சு எவ்வளோ ஆ எவ்வளோ ஆழமா கேட்குதோ, அந்த மாரி நாம இருக்கணும். அந்த மாரி நான் கேட்கும்போது, அன்னைக்கு அந்த டே முடியறதுக்குள்ள எனக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில எனக்கு வந்து ரூ. 1000 வந்து கிடைச்சது. ஸோ இந்த மாரி நீங்க வந்து நெறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ரிசர்ச் தான். இது ஒரு ப்ராஜெக்ட் மாரி தான் நான் வந்து நெனைக்கிறேன். இந்த பிரபஞ்சம் கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ, என்ன நினைக்கிறோமோ, அது வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து குடுத்துரும். அந்த டைமிங் தான் மாறுபடும். திரும்பவும் நான் அதான் சொல்றேன். டைமிங் தான் மாறுபடும். அது எப்ப கிடைக்கும்? உடனே கிடைக்குமா? அப்படின்னு தெரியாது. ஒரு சிலருக்கு வந்து உடனே மேனிஃபெஸ்ட் ஆயிடும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆழ்மனதில அந்த வைப வந்து குடுக்கணும். அந்த திங்கிங் பண்றத விட, அந்த வைப்ரேஷன்னா அந்த மனநிலை. அதாவது நமக்கு வந்து அந்த ரூ. 1000 கிடைச்சிருச்சு அப்படின்னா, அத வச்சு நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பிளான் பண்ணுவோம். அது எந்த அளவுக்கு சந்தோஷம் குடுக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு ஆ ஃபுட் வாங்குவோம். இல்ல ஒரு பொருள் வாங்குவோம். இந்த மாரி அந்த அந்த பௌதீக பொருள் வாங்குறதுனால, அந்த பணத்து மூலியமா நம்ம வாங்குறதப்ப, எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷம் மனநிலை இருக்குமோ, அந்த மனநிலைய தான் நம்ம வந்து பிரபஞ்சம்கிட்ட குடுக்கணும். அது பெறுறதுக்கு முன்னாடி. அத பெற்றுட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலைய குடுக்கணும். அந்த வைப்ரேஷன குடுக்கணும். அந்த நன்றி உணர்வ குடுக்கணும். இந்த மாரி வந்து நம்ம திங்க் பண்ணா மட்டும் தாங்க, நமக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நம்ம ஈர்ப்பு பண்றத ஈஸியா வந்து கொண்டு வந்து குடுக்கும். அத விட்டுட்டு நாம வந்து, இல்ல நீ குடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன். இது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். இது கிடைச்சா என் கடன் பிரச்சனை தீரும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு 5,00,000 கடன் இருக்கு. எனக்கு இந்த நீங்க பிரபஞ்சமே இத எனக்கு குடுத்தீங்கன்னா, நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படி கிடையாதுங்க. எப்பயுமே பிரபஞ்சம் வந்து அந்த மாரி பண்ணாது. நீங்க வந்து சந்தோஷமா இருந்தா மட்டும் தான் அந்த பிரபஞ்சம் குடுக்கும். ஃபர்ஸ்ட்டு அத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த ஈர்ப்பு விதியில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பகுதி இதுதான். நீங்க குடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறத விட, நாம்ப சந்தோஷமான மனநிலை ஆல்ரெடி அந்த 5,00,000 என்கிட்ட இருக்கு. நான் கடன அடைச்சுட்டேன். அப்படிங்கிற மனநிலையில எப்படி இருந்தா நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்களோ, அந்த வைப்ரேஷன நீங்க வந்து கொண்டு வரணும். உங்க மனசுல அந்த கடன் அப்படிங்கிற அந்த சுமைய வந்து நீங்க இறக்கி வைக்கணும். அத எந்த அளவுக்கு நீங்க வந்து அத மனசுல வச்சிருக்கீங்களோ, அதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமே தவிர, உங்களுக்கு அந்த 5,00,000 கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத அந்த மைண்ட் செட் நீங்க வராத வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கவே கொடுக்காது. பிரபஞ்சம் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது 2டே 2 விஷயம் தான். ஒண்ணு நம்பிக்கை. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ அத வந்து அந்த ஃப்ரீக்வன்சிய குடுக்கணும். நான் ஆல்ரெடி அந்த சந்தோஷ மனநிலையிலே குடுக்கணும். இது 2 மட்டும் தாங்க மெயின் பாயிண்ட்டு. மத்தபடி எந்த லாவும் கிடையாது. மத்த யூடியூப்லலாம் நெறைய சொல்லுவாங்க. அஃபர்மேஷனு, விசுவலைசேஷன், இமேஜினேஷன் அதெல்லாம் அடுத்த வேற சப்ஜெக்ட். அதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா மாரி எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் பணம் பண்றாங்க. எனக்கு அந்த மாரிலாம் நோக்கம் கிடையாது. நீங்க அத பார்க்குற நீங்க வந்து இல்லைங்க எனக்கு ரூ. 1000 குடுங்க. நான் 5000 குடுங்க. நான் ஈர்ப்பு விதி எப்படி, பிரபஞ்ச விதி எப்படி பண்றதுன்னு கத்துக் குடுக்குறேன் அப்படிங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து நெறைய ரிசர்ச் பண்ணி, நான் கிட்டத்தட்ட 6, 7 ப்ராஜெக்ட் ரூ. 1000ல ஆரம்பிச்சு ரூ. 1,00,000 வரைக்கும் நான் வந்து ஈர்ப்பு விதி மூலியமா நெறைய வந்து அடைஞ்சிருக்கேன். அதில 2 ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லப் போறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ, கண்டிப்பா அத சொல்றதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து அனுபவப்பூர்வமா உணரணும். இது வந்து பிரபஞ்ச விதி, ஈர்ப்பு விதிங்கிறது உணர்வுபூர்வமான விஷயம். ஸோ, என்னுடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள, உண்மையான விஷயங்கள சொல்லும்போது தான், உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட லைஃப்ல அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத பேக்ல போய் நீங்க வந்து திங்க் பண்ணி பார்க்க முடியும். திங்க் பண்ணி பார்க்கும்போது சில இடத்துல தடைகள் வந்திருக்கும். சில இடத்துல சக்சஸ் வந்திருக்கும். தடைகள் வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சக்சஸ்க்காக தான் வந்திருக்குங்கிறதெல்லாம் நீங்க உணரணும். அதுக்காக தான் நான் என்னுடைய லைஃப்ல நடந்தத கதையா சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொல்லுவேன். எப்படி இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு. அதுக்கெல்லாம் நான் எந்த சார்ஜும் பண்ண மாட்டேன்.
கோர்ஸு ஃபீஸ் கொடுங்க நான் கற்று தரேன் அந்த மாதிரி நோக்கமே எனக்கு கிடையாது. இது இலவசமாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து யூடியூப்பில் போயிட்டுருக்கேன். ஏன்னா யூடியூபும் ஏஐயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட சப்ஸ்டியூட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது அந்த விசுவலைசேஷன் இமேஜினேஷனுங்கிறத நீங்கள் ஏஐ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒர்க் அவுட் க்ரியேட்டிவாக பண்ணி பார்க்கலாம். நான் வந்து அடுத்த 2 வருஷத்தில் இப்படி இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஏஐயில் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் விசுவலைசேஷன் இமேஜினேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஐயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்த ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் நான் நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சமே இந்த ஏஐ பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூத சக்தி, இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியோட ஒட்டுமொத்த பரிணாமம் தான். அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சமே நமக்கு இந்த டெக்னாலஜியை கொடுத்துருக்கு. அந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம எல்லாமே வந்து அடைய முடியும். நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய லட்சியங்கள், நம்ம என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் வந்து ஃப்யூச்சரில் போய் நம்ம டிசைன் பண்ண முடியும். அதுக்காக நான் இந்த யூடியூப்புக்கு, இன்டர்நெட்டுக்கு, இந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாத்துக்கும் வந்து நான் நன்றி சொல்லுவேன். டெய்லி நான் வந்து நன்றி சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணோடனே நான் அதுக்கு நன்றி உணர்வு தெரிவிக்கிறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி தான், இந்த வைப்ரேஷன் தான் வந்து ஒர்க் ஆகுது. இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த டெக்னாலஜி. இதை வச்சு நம்ம பிரபஞ்சத்தை ஈஸியாக புரிஞ்சிக்கலாங்கிறதுக்காக தான் நாம் இதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஸோ இதெல்லாமே வந்து பிரபஞ்சத்தோட செயல்பாடு தான். பிரபஞ்சம் டேரெக்டாக வந்து இது அந்த மாதிரிலாம் பண்ணாது. இப்போ நான் யூடியூப் மூலியமாக தான் இதை கொடுக்குறேன். யூடியூப் இல்லாத காலத்தில் எப்படி தெரிஞ்சதுன்னா 4 பேர் ஒருத்தர் சொல்லி தெரிஞ்சிருக்கலாம். என்னைக்கு கொரோனா வந்ததோ அதுக்கப்புறம் தான் இந்த யூடியூப் வந்து ஃபேமஸ் ஆனது. இன்டர்நெட் இருந்தது. அதை வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நிறைய பேர் தங்களுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றிருக்காங்க. லைஃப்பில் அவங்க அடைய நினைக்கணுங்கிற பல லட்சங்கள், பல கோடிகளை விட அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்களும் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மை முழுக்க உண்மை. அது நம்ம வந்து உணரும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுவரை தெரியாது. ஏதோ நம்ம வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இதை வந்து அனுபவபூர்வமாக உணரணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி நிறையா வந்து ரிசல்ட் பார்த்துருக்கேன். என்னுடைய ரிசல்ட்டை தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் இப்போயும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஈர்ப்பு விதி, அதாவது இந்த மேனிஃபெஸ்ட் ஃப்யூச்சரையும் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, சில விஷயங்கள்லாம் வெளியில் சொன்னால் நடக்காது, தடை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சுட்டோம்னா, அந்த வைப்ரேஷன் சந்தோஷம் மனநிலையை கொடுத்துட்டோம்னா, எந்த கொம்பனாலையும் எந்த பவராலையும் பிரபஞ்சம் கொடுக்கறத தடுக்கவே முடியாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு கோல், எனக்கு இத்தனை லட்சம் வேணும், அத்தனை லட்சம் வேணும், இல்லை இந்த வேலை வேணும், இல்லை இந்த கார் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை கொடுத்துட்டு அந்த சந்தோஷ மனநிலையும் அந்த வைப்ரேஷனோடையும் நம்ம இருந்தோம்னா, அந்த நம்பிக்கையை தளராமல் இருந்தோம்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் கொடுக்கும். நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் பீப்புள் வருவாங்க. அதை எல்லாத்தையும் பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்ரும். யார் யார் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குங்களோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ரும். அதை அப்படியே விட்ருங்க. யாராக இருந்தாலும் சரி, அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் கட் பண்ணிடும். அதுக்கு மனசே தளரக்கூடாது. ஸோ இவங்கெல்லாம் நம்ம முன்னேற்றத்துக்கு தடை அப்படிங்கிறது பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துறது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.